அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த டம்ளர் அளவு தான் அரிசி 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது வந்து முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு அரை கிலோ மட்டன் அவிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மசாலா பொருள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம், புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மட்டன் பிரியாணி குக்கரில் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் வாங்க. முதல்ல அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுட்டு குக்கர் காயட்டும். குக்கர் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நெய் போட்டுட்டேன். நெய் காயட்டும். பட்டை, லவங்கம், ஏலக்காவை போட்டுங்க. பட்டை, லவங்கம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட உடனே இந்த 3 பச்சை மிளகாவும் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுனே இருங்க, வதங்கட்டும். இந்த வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் உடனே இஞ்சி பூண்டு போட்டுருங்க. அதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு கூடவே கொஞ்சம் புதினாவும் போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். மீதி புதினாவை இறக்கும்போது போட்டுக்கும். கொஞ்சம் பாதி புதினா போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து பொன்னிறமாக வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டு கிண்டுவோம். தக்காளி போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிண்டணும். கிண்டிட்டு இது வதங்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எண்ணெய் மட்டும் தனியாக ஒரு வெங்காயம் தக்காளியிலேருந்து, அதுக்கப்புறம் தான் கறிலாம் போடணும். தக்காளி போட்டு கிண்டினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க. தனி மிளகாத்தூள் போட்டு கிண்டிட்டு தண்ணியாக எண்ணெய் பிரியுது பாருமா. அதுக்கப்புறம் இந்த தயிர் போடுங்க. தயிர் முதல்ல போட்டுறாதீங்க, திரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இது நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறம் உடனே கறியை போட்டுருங்க. வேக வச்ச கறியை போட்டு நல்லா கிட்டுங்க. நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் அந்த காரமெல்லாம் நல்லா ஊறட்டும். அதில் கறி போட்டு கிண்டிட்டு இந்த மாதிரி தனியாக வரணுமா எண்ணெய். இந்த டைமில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவோம். பிரியாணி குழம்பு கொதிக்குதான்னு பார்க்குறோமா. கொதிச்சிடுது. அரிசி போடுவோம். இந்த மாதிரி தண்ணி இல்லாத நல்லா உதிரியாக இருக்கணும் அரிசி. அப்போ தான் பிரியாணி நல்லா மூஷாக வரும். அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடிடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் திறந்து பாருங்கம்மா. தண்ணி சுண்டி இருக்கும். பொறுமையாக கிண்டுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். இந்த அளவுக்கு தண்ணி வத்துற மாதிரி கிண்டி விடுங்க. சாதமும் தண்ணியும் இந்த அளவுக்கு பெரட்டின மாதிரி வர்ற டைமில் தீயை சிம்மில் வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு கிண்டிட்டு சிம்மில் வச்சுருங்க. தீயை வச்சுட்டு தம் போட்டுருங்க. தம் போட்டு 20 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடும். தம் போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு தம் போடுங்க. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த டைமில் விசில் போடுங்க. ஒரு 20 நிமிஷம். விசில் வரக்கூடாது, காற்று மட்டும்தான் வரும். 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சுமா, திறந்து பார்க்கலாம் வாங்க. 20 நிமிஷம் தம்முக்கு அப்புறம் திறக்கிறேன். திறந்ததுக்கப்புறம் பிரியாணி இப்படி தான் இருக்கணும். சாதம் இப்படி இருந்தால் தான் பிரியாணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் புதினாவை போட்டு கிண்டி மூடிடுங்க. புதினா போட்டு இந்த மாதிரி மேலோட்டமாக கிண்டுங்க. பிரியாணி எவ்வளோ சாதம் உடையாத உதிராக வந்துக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எடுக்கணும் பிரியாணி. எடுத்து எல்லாம் குடும்பத்தோடு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை, எல்லாம் நேச்சுரல் கலர் தான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சேனலில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.